உதயநிதிக்கு தெரியாது இந்த இதெல்லாம். அவர் இன்னும் இதுக்கு பழகலை. அவர் நீ இல்லை நான் பெரிய ஆள், நீ தானே நான் உட்கார வச்சிட்டாப்புல. அப்படி பார்த்தாரு ஸ்டாலின். உடனே ராசா எந்திரிச்சு, எப்பா நீங்கள் உட்காருப்பா, நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதா, சுயமரியாதை கட்சிப்பா இது அப்படின்ட்டு ராசா அங்கே போய் உட்காரு. நடந்ததா இல்லையா? இல்லை அதை அப்படி பார்க்கணுமா? சும்மா அவர் பெருந்தன்மையை உட்கார வச்சாரு, இவர் திரும்பி பெருந்தன்மையை அவர் உட்கார வச்சாரு. ஏன் பக்கத்தில் உட்காந்தா என்ன? ஏன் அந்த தடுமாட்டம்? கீழே இருக்கிறதுலாம் கேப்பாக இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு வந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்து மேலே வருவோன்னு. இப்போ கட்டடமாக இது கடைக்கால் போட்டு வரேன். இல்லை வேட்பாளர் நிறுத்துறதுக்கு, பிரச்சாரம் கொண்டு போகிறதுக்கு, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பல பயிற்சிகள் தேவைப்படுது. கூட்டணி அமைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலை. இவங்க மட்டத்தில் எந்த வேலையும் செய்யலை. இதை வேலையை மட்டும் பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். வழக்கம் போல் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டு இந்த தடவை இவரும் வராராம் விஜய். விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வீடியோ கால் சார், அவர் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் வந்து பேசுவார். அண்ணா யூனிவர்சிட்டினா என்னன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவர் ஒரு வேலை உலகத்தில் இருப்பார். என்ன சார் அது எப்படி சார் தெரியாமல்? தமிழ்நாடே அதை பற்றி பேசும்போது ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இது ஒன்று தான்னா அடுத்து இன்னும் 2 முதல்ல அந்த 2 பேசிடலாம். 2 அமைச்சர்கள் மேலே இருக்கிறத பேசிடலாம். துரைமுருகன் அந்த 1996 to 2001 அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டதை வந்துட்டு திரும்பி எதிர்த்து 6 மாதத்துக்குள்ளே திரும்ப விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்கள் அந்த ஸ்டேஜில் அநாகரிகமாக பேசின அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த 2 தீர்ப்புகளையும்? முதல்ல இந்த துரைமுருகன் 1996 to 2001 சமயத்தில் நடந்த சொத்து குவிப்பு வழக்கு. இது பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது நீண்ட காலமாக. அதில் வந்து துரைமுருகன், மனைவி சாந்தகுமாரி, தம்பி துரைசிங்காரம், மகன் கதிரானந்த் மற்றும் மருமகள் சங்கீதா ஆகியோர் முன்பு அவங்க விடுவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்கிறாங்க. என்னென்னா 96 to 2001 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுதில் இந்த சொத்து குவிப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் சொத்து குவிப்பு நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. 2002 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவர் குடும்பத்தின் மேலே சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யும். வழக்கில் இருந்து 2007 அதை மீண்டும் டிஎம்கே ஆட்சி 2006 to 2011 ஆட்சியில் 2007 அப்பவும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். நடுவில் குடிங்கிறார் கலைஞர். ஞாபகம் இருக்கா? அந்த ஓமந்தூரா மாளிகை கட்டும்போது திமுக ஆட்சிக்கு வந்தார். இந்த வழக்கிலிருந்து துரைமுருகன் மற்றும் அவர் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்டனர் 2007. மேல்முறையீட்டுக்கு மறுபடியும் ஏடிஎம்கே 2011 வந்த பிறகு 2013 மேல்முறையீடு போகிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் விடுதலை மீண்டும் விசாரணை வந்து இப்போ 2025 வருது. அப்போ வந்து இந்த வழக்கை வந்து 2024 நினைக்கிறேன் அவர் மேலான வழக்கை வந்து ரத்து பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து ரத்து பண்ணது ரத்து, மறுபடியும் 6 மாதத்துக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும். இதே தான் போன வருஷம் பொன்முடிக்கும் சொன்னாங்க. அப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, பொதுவாக நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்ன பார்வையில் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தீர்ப்பு வரும். எப்பா நான் கவனிச்சிட்டே இருக்கிறான், நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, ஒழுங்காக என்னவோ அதை பண்ணி விட்டு போயிடலாம் போ. இவங்களே வந்து ஏதாவது சட்டப்புக்கு எதை வந்து ஏங்க ஒன்றும் பண்ண முடியாது ராசா, என்னுடைய பதவிக்கே பிரச்சனை வந்துடும். இப்போ ஸ்டேஷனில் நீங்கள் உள்ளூர் அரசியல்வாதிகள் ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு தப்பு நடக்குது, அதை மாற்றி தப்பு செஞ்சவனுக்கு சாதகமாக இருக்கிறது, நீங்கள் கோர்ட்டு தலையிட்டு கமிஷனரையும் சேர்த்து வார்ன் பண்ணி அந்த வழக்கை பாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர் போய் மறுபடியும் தப்பு செஞ்சவங்க சொன்னான்னு சொல்லுவாங்க, என் வேலை போயிடுங்க. ஆமாம், இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டு தலையிட்டுச்சு, கமிஷனரே கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணோம், வழக்கை ஒழுங்காக இது பண்ணி நீங்கள் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும். பொன்முடி போனவரெலாம் போய் பார்த்துக்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமோ 3 வருஷமோ 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை இவங்க நீ போனால் ராசா நீ பார்த்துக்கன்றுவாங்க, அங்கே வந்து மந்திரி பதவி ஒன்ஸ் போச்சுன்னா திருப்பி கொடுக்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இதே சாக்கா வச்சு 3-4 சீனியரில் ஓரம் கட்ட ஏற்பாடு இருக்குது, அதில் இவரும் ஒன்றுன்ற மாதிரி போகும். இது இப்போ அவருக்கு கொஞ்சம் இறங்குமுகமாக தான் இது பார்க்கப்படுகிறது.
சரி சார், இப்போ திமுகவுக்கு இவ்வளோ நெருக்கடி, இன்னும் 10 மாதங்களில், கிட்டத்தட்ட 10 மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. இது பாஜக கொடுக்குற நெருக்கடியா இல்லை ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்ல இருந்தே இது நடக்குதா? 1996 to 2001 சொத்து குவிப்பு வந்து பாஜகவா பண்ணுச்சு. அவங்க கூட தான் அப்புறம் அந்த வழக்கு கடந்து வரதெல்லாம் இப்போ படித்தேன். இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அந்த இதுலேருந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது, மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மேல்முறையீடு போகிறது, மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ரத்து பண்ணுறது, மாற்றி மாற்றி போட்டு மறுபடியும் இப்போ கோர்ட்டு தலையிட்டுச்சு. இப்போ ஆனந்த வெங்கடேசன் பிஜேபியா இல்லை, அப்புறம் நீதிமன்றம் நீதிபதிகள் தலையிடுறாங்க. இல்லை தொடர்ந்து முக்கிய அமைச்சர்களாக, அதுவும் சீனியர் அமைச்சர்களாக ஓரங்கட்ட. அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? குற்றம் இப்போ ஜெயலலிதா உள்ளே போனாங்களே, அதுக்கு என்ன பிஜேபியா காரணம் இல்லை காங்கிரஸ் காரணமா? இல்லை, அந்த வழக்கு காலகட்டங்கள் தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது எண்டில் வந்து நிற்கிது. வாய்தா ராணின்னு பட்டம் கொடுத்தாங்க. 18 வருஷங்க அந்த வழக்கு. நீதிமன்றம் விட்டு இன்னொரு மாநில நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அந்த நீதிபதியை போய் அவர் சர்ச்சுக்கு போனாங்க. அப்படி பார்த்தா துரைமுருகனோட வழக்கு கிட்ட அதை விட தாண்டிடுச்சு சார். ஆமாம், அதுதாங்க. நீங்கள் 24 வருஷம் தண்டனையோ இல்லையோ தள்ளி போடலாம், தப்பிக்க முடியாது. நீங்கள் மா சுப்பிரமணியத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த இடம் வந்து ஜெயலலிதா காலத்திலேருந்தே அது ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு வகையில் தள்ளி போடப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடவை நீதிமன்றமே தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. பொன்மொழி இந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல, அது டிஎம்கேவுடைய டிஎன்ஏலே ஊறி போனது. சார் ஆணவ பேச்சுன்றதை விட அருவருப்பான பேச்சு சார் இது. ஆணவத்தன்மை இருந்தால் அது எல்லாமே வரும். உங்களுக்கு அந்த கர்வம், அந்த திமிர் இருந்துச்சுன்னா எது வேணால் வரும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப நான் திமிராக ஒரு இதுவாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் உங்களை இழிவுபடுத்தணும்னா என்ன சட்டை போட்டிருக்கேன், என்ன இப்படி இருக்க, உருவ கேலி பண்ணுறது, ஓசி பஸ்ஸில் போய் எல்லா இதுவும் வரும். உங்களுடைய தகுதியை வச்சு இது பண்ணுறது. இன்னும் அப்படியே தான் இருக்கியா, இப்படியே தான் இருப்பா போல், விளங்கவே மாட்டேன் போல், இப்படி இந்த பேச்சலான்னா உதவி பண்ணு, உன்னோட நல்லா வருவான். இன்னும் அப்படியே இருக்கேன்னா உதவி பண்ணு. அப்போ இந்த மாதிரி ஆணவ பேச்சு இந்த இதெல்லாம் எதனால் வருதுன்னா, இவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ ஜாதியை வச்சு பேசுகிறது, இது எல்லாமே எப்படி வருதுன்னா, அந்த இப்போ நிலப்பிரபுத்துவ மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனை இருக்குல்ல, அதுடைய மிச்ச சொச்சங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்டயும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது. பெண்களை அவதூறாக பேசுவது, நம் குடும்பத்து பெண்களை கூட நம்ம வந்து ஒரு வகையாக நடத்துறது. நான் சாப்பிட்ட தட்டை நீ தான் எடுக்கணும், ஏன்னா நீ பெண், நீ தான் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலை தான் செய்யணும். வெளியில் போய் கேட்டால் வீட்டில் என்ன, வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, சும்மா தாங்க இருக்கிறாங்க, சும்மா இருக்காங்க. அவங்க சும்மா இருந்தால் நாரிடையும் அவங்க பொழைப்பு. நீ ஒரு சட்டையை கூட போட்டு வர முடியாது, அது துணி அது துவச்சி போடுறது யார்? நீ ஒரு நல்ல சட்டை போட்டு வர முடியுமா? அப்போ எப்படி சும்மா இருக்காங்க? உனக்கு சோறு கிடைக்குமா முதல்ல? அப்போ என்ன நீங்கள் வெளியில் பதில் சொல்கிறீங்க? சும்மா தான் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ தான் அந்த இது கொஞ்சம் ஹோம் மேக்கர் அது இதுன்னு மாறுது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எதோடைய வெளிப்பாடுன்னா, நிலப்பிரபுத்துவ அந்த சிந்தனையுடைய மிச்ச சொச்சங்கள், ஜாதிய புத்தி எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும். அதை நம்ம வெளிக்கொண்டு வருது, ஏற்றத்தாழ்வு பார்க்குறது எல்லார்ட்டையும் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கிட்டே இருக்கு. இல்லை, அது மனிதன்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளோ குறையும். கரெக்ட். நான் வந்து ரொம்ப யோகியன்னு பேசிக்கிட்டு நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தர் வசதி குறைவானவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி அழுக்காக வர்றாங்க பாருங்க. அவங்க ஏழ்மை வறுமையில் இருக்கவங்க அழுக்காக தான் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ குளிக்காமல் வந்திருக்காங்கன்னா, அவனுக்கு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவன் ஏன் வந்துட்டு வர்றான்? அவன் வறுமை, அவனுக்கு தண்ணி ஒரு குடம் தண்ணி கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். இல்லை சார், அவனை இப்படியே வச்சிருக்கிறது யாரு? அது நீங்கள் அதை கூட அது நீங்களாம் அதெல்லாம் அப்புறங்க, நீங்கள் அதெல்லாம் வச்சா அந்த சிந்தனைலாம் போய்டும் உங்களை விட்டு. ஆனால் இவன் அந்த இதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கான் பார், அழுக்காக இருக்கான் பார், அறிவு இருக்கா, நேராக வந்து சேரில் உட்காடுறான் அப்படின்றது. நான் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். சரி, எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒருத்தர் உட்காந்தா அவர் எந்திரிச்சு போனோன்னா அந்த துணியை கொண்டு போய் உடனே வாஷ் மிஷினில் போட்டுருவாங்க சார், வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க, துவைட்டுருவாங்க. அதெல்லாம் அதோடைய மிச்ச சொச்சம் தான். ஏன்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு தெரில. அப்போ உங்களை யாராவது பண்ணால் மனசு கஷ்டமாக தான் சார் இருக்கும். இந்த வெளிப்பாடுலாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. பெண்களை வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க, ஒரு அரசியலில் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பதில் விமர்சனம் பண்ணாமல் அவங்கள உருவக்கேலியோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த நிலப்பரப்புத்துடைய மிச்ச சொச்சம். அதுடைய ஒரு வெளிப்பாடு தான். இவர் ஏதோ அப்படியே வானத்துலேருந்து பிறந்து குதிச்சு வந்த மாதிரி. அது ஏன் எல்லா டைமும் டிஎம்கே கிட்ட இருந்தே வருது? ஒரு அது வந்து டிஎம்கேட்ட இல்லை, மற்ற கட்சிகளே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இவங்கள்ட்ட இருக்குது. அதான் தமிழ்நாட்டில் தான் கேட்குறேன், தேசிய அளவில் மற்ற கட்சிகள்கிட்டே இருக்குது. இப்போ டிஎம்கேன்னா இவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க பேசுகிறது எல்லாமே பகுத்தறிவு, நாங்கள் வந்து இதுக்கு எதிரானவர்கள். இது இன்னும் கேட்டால் பொன்முடி நாத்திகவாதி, அறிவு செய்திகள். பொன்முடி அடிப்படையில் நாத்திகவாதி. ஆனால் அவர்கிட்ட தான் அந்த பேச்சு வருது. நீங்கள் அப்போ நீங்கள் பகுத்தறிவும் நாத்திகமும் எங்கே போச்சு?
இல்லை சார், இந்த பேச்சு பேசுறதுக்கு பகுத்தறிவு ஆளனா இருக்க வேண்டிய தேவையில்லை, நார்மல் அறிவாக இருக்கணும். இல்லை நான் அதனால தான் சொல்கிறேன், நீ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரன். சுயமரியாதைன்றது என்ன தெரியுமா? வைஸ் வர்ஸா. உங்களுடைய மரியாதையை நான் மதிக்கணும், நானும் மரியாதையாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கும் சுயமரியாதை இருக்கணும். மரியாதை கொடுத்து மரியாதை உங்களுடைய இதையும் நான் மதிக்கணும். அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. ஒரு செக்யூரிட்டி இருக்கார், அவர் வணக்கம் வைக்கிறாருன்னா திருப்பி வணக்கம் வச்சிங்கன்னா நீங்கள் உண்மையிலே சுயமரியாதைக்காரர். அவன் வேலை வணக்கம் வைக்கிறது, என் வேலை அது கிடையாது. ஏன்னா நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன்னா நீ அல்ப, நீ ஒன்றுமே கிடையாது. நீ போய் இன்னொரு இடத்துல காலில் விழுந்துக்கிட்டு இருப்ப. அது ஒன்றை விட அவன் செக்யூரிட்டி எவ்வளோ தேவையில்ல, சம்பளம் வாங்கிட்டு அந்த இதுக்காக ஒரு சல்யூட் வைக்கிறாப்புல. அதனால் நீங்கள் இது எல்லாமே வந்து பிரித்து பார்க்கணும். இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இவங்க நினச்சிக்கிறது நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கிறோன்னு. இவர்கள் போகிற இவர்களுடைய சொத்து மதிப்பு எப்படி கூடுது, இவர் 89 என்ன கண்டிஷனில் இருந்தாங்க, பால் வியாபாரம் பண்ணி இருந்துட்டு அப்புறம் பேராசிரியராகி மாத சம்பளத்துக்கு இருந்து அமைச்சர் 89 வந்தால் பிறகு அமைச்சராகி காலேஜ் வாழ்க்கையில் உயர்ந்து நீ காலேஜுக்கு இதெல்லாம் சொந்தக்காராக இருக்கிறமே, இந்த வளர்ச்சி வந்து முறையாக ஒருத்தர் கரெக்டாக பண்ணால் வருமா? இந்த கேள்விலாம் ரைட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அவர் வந்துட்டார் பண்ணுவாங்க. ஏன்டா அவ்வளோ பெரிய வீடு, ஏன்டா எம்எல்ஏ மட்டும் இருந்தார் அவ்வளோ பெரிய வீடு எப்படின்னா, அது உனக்கு பொறாம, நீயும் வா, அதாவது எப்படியா சம்பாரி நீயும் வா அப்படின்றதான் இந்த உலகம். அப்போது நீங்கள் அதெல்லாம் வந்துட்டீங்க. ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்காக தானே இந்த கட்சின்னு சொல்லிக்கிறீங்க, சமூக நீதி இயக்கம்னு சொல்கிறீங்க, அவர்களுக்காக பாடுபட்ட கட்சின்றீங்க. காங்கிரஸ் உடைய அந்த பண்ணையார்களையும் நிலப்பரப்புகளையும் எதிர்த்த கட்சின்றீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இன்னும் அந்த மிச்ச சொச்சம் உங்கள்கிட்ட இருக்க. நீங்கள் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லும்போது அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? அப்போ விளிம்பு நிலை மக்கள், வசதி இல்லாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்களுக்காக இந்த அரசு அவர்கள் வறுமையை போக்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பேருந்து கட்டணத்தை பெண்களுக்கு இல்லாமல் பண்ணால், உழைக்கிற பெண்கள் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா 1500 சேமிக்கிறாங்கன்னா அது அவங்க குடும்பத்துக்கு ஏதோ தேருது அப்படின்னு நினைக்கிறது. அதையே நீ கொச்சப்படுத்துறேன்னா அவன் மனப்பான்மை என்ன மனப்பான்மை? இதுவுடைய ஒவ்வொரு வெளிப்பாடு துறை தலைவராக இருக்கிற, அமைச்சரவை தலைவராக இருக்கிற முதலமைச்சர் கண்டிக்கணும், புத்தி சொல்லணும். கலைஞர் இருந்தப்போ பயம் இருக்கும். ஆமாம், ஒரு விஷயம்னா டக்குன்னு கண்டிப்பார், இது பண்ணுவார். இல்லை சார், அந்த ஒரு 2022 தான் நினைக்கிறேன், முதலமைச்சர் கூட பேசியிருந்தார், எனக்கு நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, யார் என்ன பேசுவீங்களோ அப்படின்ட்டு. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பொன்முடி அவர்கள் சிரிப்பார். அது ஒரு வைரலாச்சு. பொன்முடின்னு இல்லைங்க, பிடிஆர் பேச மாட்டோம்னா உனக்கு பிடிக்கணும் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாருன்னு எடுத்து விரக்தியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் அப்படி பேசக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் பேசி அதை பேச பொருளாக ஏமாத்துறீங்க. உங்களுக்கு விரக்தியாக இருக்குன்னா போய் தனியாக ரூமில் பூட்டிக்கிட்டு புலம்புங்க. இல்லை அந்த எம்எல்ஏப்பா நீ வா தனியாக, ஏப்பா ஒன்றும் கிடையாதுப்பா, டெம்மிப்பா நான் என்கிட்ட போய் கேட்குறீங்க. இல்லை கேள்வி நேரில் எழுதி வேற கொடுக்குறேன், என்ன வேற பதில் சொல்கிறேன், எப்படியாவது காப்பாற்றிருங்க, என்னை மட்டும் காப்பாற்றிருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போ. ஏன்னா நீங்கள் டம்மி பீஸு ஒன்றும் உங்களை டம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மனமுள்ளவர் தானே. உங்களுக்கு என்ன வசதியாக குறைச்சில்ல, இந்த அமைச்சராக இருந்தால் சோறு சாப்பிட்ணும் இருக்குதா? அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எதை சகிச்சுக்கிட்டாலாவது அமைச்சராக இருக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அப்போ சகிச்சுட்டு இருங்க. இல்லை நான் சகிக்க மாட்டேன், நான் யதார்த்தவாதி, நான் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசுவேன்னா முதலமைச்சர் போய் பேசுங்க. சார் நீங்கள் பண்ணுறது சரியில்லை சார், எனக்கு ஒரு துறையை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த துறையை முழுமையாக கொடுங்க போர்ட்ஃபோலியோ, அதுலேருந்து பாதி எடுத்து தொழில்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு என்னை டம்மியாக வச்சுருது சரியில்லை சார், நான் பதில் சொல்ல முடியல சார் அவங்களுக்கு, நான் அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன், நான் முதல்வர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வர்றேன். உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் சார் பிரச்சனை, இது எப்படி சார் சரியாக இருக்கும், இது நீங்கள் விரும்பி செஞ்சீங்கன்னா நான் சில அதிகாரிகள் எனக்கு பிடிக்காதவங்க செஞ்சாலும் எனக்கு தெரியாது, தயவுசெய்து அதை மாற்றி கொடுங்க, இல்லை என்னை விட்டுருங்க சொல்லிட்டு போங்க. இன்னும் அமைச்சராக இல்லைன்னா இதாகிடுவீங்களா? பிடிஆர் யாருன்னு தெரியாமல் போயிடுமா? தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்க தாங்க பெரிய மனுஷன். அப்போ நீ உங்களுக்கு அதுவும் தேவை, சுயமரியாதையும் வேணும்னா அது எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது. இந்த மியூசிக்கல் சேர் ஆடினாங்க பார்த்தீங்களா, ஆர் ஆசாவும் உதயநிதியும், கடைசியில் உதயநிதிக்கு தெரியாது இந்த இதெல்லாம், அவர் இன்னும் இதுக்கு பழகலை. அவர் நீ இல்லை நான் பெரிய ஆள், நீ தானே நான் உட்கார வச்சிட்டாப்புல. அப்படி பார்த்தாரு ஸ்டாலின். உடனே ராசா எந்திரிச்சு, எப்பா நீங்கள் உட்காருப்பா, அதனால சொன்னேன் எனக்கு தெரியாதா, சுயமரியாதை கட்சிப்பா இது அப்படின்ட்டு ராசா அங்கே போய் உட்கார்றாரு. நடந்ததா இல்லையா? இல்லை, அதை அப்படி பார்க்கணுமா? சும்மா அவர் பெருந்தன்மையாக உட்கார வச்சாரு, இவர் திரும்பி பெருந்தன்மை அவர் உட்கார வச்சாரு. ஏன் பக்கத்தில் உட்காந்தா என்ன, ஏன் அந்த தடுமாற்றம்? சரி உட்காந்தா பிறகு அவர் ஏன் அப்படி பார்த்தாரு? அதற்கு பிறகு என் ராசா எந்திரிச்சு அங்கே போனார். ஒரு மரியாதை, என்ன மரியாதை?
முதலமைச்சர் இங்கே உட்காரனால மரியாதை கெட்டுப்படுதா? பக்கத்தில் உட்காந்தா மரியாதை கெட்டுப்போதா? ஆராசா ஆக சிறந்த அறிவாளிங்க, பெஸ்ட்டு பேச்சாளர் உங்கள் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவருங்க. என்ன கெட்டுப்போச்சு? அவர் உங்கள் சன்னு. அப்போ ஒரு துணை முதல்வர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். புரோட்டோகால் பிரகாரம் பார்த்தா கூட சொல்லலாம், அதுவும் இல்லை. அதனால் இதெல்லாம் பொது வெளியில் வச்சுக்காதீங்கன்றேன். நீங்கள் எங்கேயா தனியாக கூட காலில் விழுந்துக்குங்க, எதாவது பண்ணிக்கோங்க, சேர் மாதிரி உட்காந்து. அதுவும் தப்பு தானே சார்? அதுவும் தப்பு தானே? அது தப்பு தான், வெளியே தெரியாதுல்ல. வெளியே தெரியும். இப்போ நான் பிடிஆர் கூட என்ன சொல்கிறேன், ஏன் சட்டசபையில் ரியாக்ட் பண்ணீங்கன்னு தான் பிரச்சனை. மற்றபடி பிடிஆருக்கு அநியாயம் இழைக்கப்படுதுன்னா அது இழைக்கப்படுது தான். அது நீங்கள் சண்டை போடுற இடம் வேறு, பொது இடத்துல கிடையாது. அப்போ அது ஒரு விவாதத்தை மாற்றிட்டீங்களே. ஆனால் அதுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுதான் திமுக இப்போ இருக்கிற நிலமை. ஒருத்தர் வர்றாரு, ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் சில கேள்விகளே வைக்கிறார், நியாயமான கேள்விகள். முந்திரி கொட்டத்தனமாக நீ பேசாதன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாருன்னா, ஒருமையில் பேசுகிறாருன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. அதை முதல்வர் வந்து அதை கண்டிக்கணும். ஆனால் அவரையே அந்த மாதிரி ஒருமையில் பேசும்போது மக்கள் எப்படி சார் பேசுவாங்க? அதுதான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் இந்த இடத்துல இப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ற இடத்துல கூட கடைப்பிடிக்கல. இது மாதிரி விளைவுகள் தான் பொன்முடி போன்றவர்களுடைய பேச்சு. அது ஒவ்வொரு கட்டத்திலையும் கண்டிக்கப்படாமல் அடுத்து அடுத்து அடுத்துன்னு வந்து கடைசியில் பெருசாக கடிச்சு வச்சுட்டார். கோர்ட்டே நீங்கள் ஃபேர் போட சொல்லி ஒரு மதத்தில் இருக்கிற 2 உட்பிரிவுகளை பேரை சொல்லி ஆபாசமாகவும் கொச்சையாகவும் விலைமாது கூட வந்துட்டு பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறீங்கன்னா, என்றைக்கோ பேசினான்னா இன்றைக்கி பேசினேன், 40 வருஷம் முன்னாடி பேசினேன், நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா பேசுகிறீங்கல்ல. 40 வருஷம் முன்னாடி கெட்ட வார்த்தையில் பேசினேன், இன்றைக்கி பேசினா அது ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்க முடியுமா? உள் அரங்கத்தில் பேசினேன்னு அவருடைய வக்கீல் சொல்கிறார். அப்படின்னு பார்த்தா பல வருடங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் தான் இருந்த ட்ரெஸ். இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாதான்ட்டாங்க. நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டு வழக்கு பதிவு பண்ணணும், சோமோட்டோ எடுக்கணும், தலைமை நீதிபதி அமர்வு இதை விசாரித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு பின்னடைவு. இதனாலேயும் இவரை ஏன் அமைச்சரை பதவியில் வச்சுருக்காங்கன்றது கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் இருக்கிறது அவருக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன சார்? அதெல்லாம் அதனால் இதுவும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். அநேகமாக அமைச்சரவை பதவியில் இருந்தும் அவர் தூக்கி அடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 4-5 நாட்களில் பல அமைச்சரவை மாற்றங்கள் இருக்குது. அமைச்சரவை மாற்றம் உண்டு. இவர் விலகிறார், இவர் இடத்துக்கு யாராவது புதுசாக யாராவது கொண்டு வருவாங்க. இளைஞர்கள் வர வாய்ப்பு இருக்கா? உண்டு, இருக்கலாம். அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தாவேகா அவர்களுடைய பூத் கமிட்டி மீட்டிங் 25-26 கோவையில் வச்சு நடக்க போகுது. எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னேற்றத்தை? என்ன முன்னேற்றம்? அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு நாள் கொண்டு போயிட்டே இருக்காங்களே. இப்போ பூத் கமிட்டி வரைக்கும் வந்திருக்காங்களே. பூத் கமிட்டி வரைக்கும்னா இப்போ அதுக்கு மேலே இருக்கலாம் பகுதி, மாவட்டம், வட்டம் எல்லாத்துக்கும் பொறுப்புலாம் போட்டாங்களா? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி. இல்லை, இதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த இது போட்டிருக்காங்க, இந்த பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ். ஏங்க நடுவில் இருக்கிறதுலாம் கேப்பாக இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்து மேலே வருவோன்னு. இப்போ கட்டடமாக இது கடைக்கால் போட்டு வர்றது. எதுவாக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டுன்றது இதுதாங்க. நான் சொல்கிறது தான் பேஸ்மெண்ட்டு. நீங்கள் ஆணையிடுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு, அது கொண்டு போகிறதுக்கெல்லாம் நடுவில் நிர்வாகிகள் இருந்தால் தானே நீங்கள் இது பண்ண முடியும். பூத் கமிட்டி கூட்டம் வச்சு இவருக்கு தெரிஞ்சது தானே போல். அதை வச்சுங்க அதிகமாக தெரிஞ்சது பூத் கமிட்டி கூட்டம் மட்டும்தான். என் விசிக்காலையும் அதை அதான் பண்ணார். கூட்டம் உட்கார வச்சுட்டு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு. முதல்ல வேட்பாளர் நிறுத்துறதுக்கு, பிரச்சாரம் கொண்டு போகிறதுக்கு, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பல பயிற்சிகள் தேவைப்படுது. கூட்டணி அமைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலை. இவங்க மட்டத்தில் எந்த வேலையும் செய்யலை. இதை வேலையை மட்டும் பண்ணுறாங்க. சரி, ஏதோ 1 ஸ்டெப் ஃபார்வேர்ட். வழக்கம் போல் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு இந்த தடவை இவரும் வராராம், விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வீடியோ கால் விட்டார். அவர் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் வந்து பேசுவார். போன தடவை ரொம்ப கம்மியாக பேசிட்டார். இந்த தடவை சொல்லுவாங்க, தலைவரை ஆதவாஜினோட கொஞ்சம் கூட பேசுங்க தலைவர் அப்படின்னு. அவர் எப்போ பார்த்தாலும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். என்ன சார் மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் பேசுகிறது? இது அரசை எதிர்த்து பேசுகிறாருல்ல, அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறாருல விஜய். ஆமாம், அதெல்லாம் மாற்றம் இல்லை, கேட்குறாரு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? வேறு என்ன சார், ஒரு எதிர்கட்சியாக ஒரு அதுதானே நான் மனப்பாடம் மட்டும் பேசுகிறான்றேன். எப்படி இருந்தாலும் அரசை எடுத்து பேசுகிறேன் சார். ஆமாம் பேசுகிறாரு. வேறு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறாங்க. என்ன சார், ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறாங்க. பொதுக்கூட்டத்தையே கட்சியோட முன்னேற்றமாக பார்க்க முடியாதா? ஏங்க கூட்டம் நடத்தலாமாங்க முன்னேற்றம்? போராட்டம் நடத்துறது, ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது, எதிர்கட்சிக்கு தொல்லை கொடுக்கறது, ஆளுங்கட்சிக்கு தொல்லை கொடுக்கறது, இடையூறு கொடுக்கறது, அதன் மூலமா மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு வைக்கிறது, இதுதாங்க முன்னேற்றம். வகுப்பு போர்டுக்கு போராட்டம் பண்ணாங்களே. என்ன வகுப்பு? வகுப்போர்டுக்கு எல்லாம் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. அதில் வேற ஏகப்பட்ட குளர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராட்டம் பண்ணாங்க. பார்த்தோமே. துண்டு கட்சி தலைமையாக அறிவிக்காமல் அந்த மகளிர் அணி தானாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து
கொடுத்தோன்னா இவர் பார்க்க போனவரை உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ கொல்லக்கூட்ட பாஸ் மாதிரி உட்காந்துட்டார் பயந்து போய். சரி வெளில வந்து பேட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அண்ணா யூனிவர்சிட்டினா என்னன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவர் ஒரு வேலை உலகத்தில் இருப்பார். என்ன சார் அது எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? தமிழ்நாடே அதை பற்றி பேசும்போது ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியணும் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நியூஸ் பார்க்கணும், அடுத்து நியூஸ் பார்க்கல, அடுத்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், இல்லை பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி கேட்கணும். பக்கத்தில் இருக்கிற சொல்கிற லெவலில் இல்லை. அப்புறம் வேற எந்த வழியில்? சமூக வலைதளங்கள் தான் பார்க்கணும். சமூக வலைதளங்களை பார்க்கல. அப்புறம் வேற என்ன? அவங்க ஆளுங்களே எங்கேயா போஸ்ட் இது எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்கிறேன். செஞ்சிருந்தா நீ பேட்டி கொடுத்துருப்பல தைரியமா? பொதுச் செயலாளர் இதை ஆமாங்க, பொதுச் செயலாளர்னு சொன்னால் மட்டும் டாக்டர்னு போட்டால் மட்டும் மெடிக்கல் இது பார்க்க முடியுமா? நீங்கள் டாக்டர் விஜய் கிருஷ் அப்படின்னு போட்டு போர்டு போட்டிங்கன்னா நீங்கள் மெடிக்கல் இதாக ஆகிடுவீங்களா? மெடிக்கல்லாம் படித்து 1000 பேரை கொண்டா தான் அரை டாக்டர்ன்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்தால் தான் மெடிக்கல் படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டாக்டர் படித்தா டாக்டர். வழக்கறிஞர்னு போட்டுக்கிட்டு 4 நாள் வக்கீல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கோர்ட்டு பக்கமே போகாமல் இருக்கலாம் வக்கீல்னு சுற்றிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு மட்டும் அந்த ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். என்ரோல் பண்ணாமல் சுற்றுறவங்களாம் இருக்காங்களா வக்கீல்னு? நிறைய போய் பிடிச்சி சோதிச்சு பார்த்தா தான் தெரியும். அவன் என்ரோல் கூட பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா என்ரோல் பண்ணுற தகுதி அவனுக்கு இருக்காதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் அப்படின்னா நீங்கள் பேசியிருக்கலாமே, பேட்டி கொடுத்துருக்கலாமே. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமை யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடுமையை தாவேகா கடுமையாக கண்டிக்கிறது. நாங்கள் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவோம். ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது. இந்த பரந்தூர் கூட சொல்லியிருக்காரு விஜய், 1000 நாள் கடந்து போராடுறீங்க, நாளை நமதே நான் கூட இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் வரும், அறிக்கையெல்லாம் வருங்க, அறிக்கை வருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ குறைச்சி எடை போடுறீங்களே? குறைச்சி இல்லைங்க, இருக்கிறத சொல்கிறேன். இதில் நான் குறைச்சி அவங்களுக்கு ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. ஐயோ எங்களை எப்படி சொல்கிறீங்களேன்னு. ஆனால் 4 குடும்பத்தை 4 தலைமுறைகளுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க மற்ற பேர்லாம். அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இவர்களுக்கு இவருடைய பணியை கரெக்டாக இதுதான், இது இப்படி இது செய்யலை அப்படின்னு கரெக்டாக நுணுக்கமாக கேள்வி கேட்டால் உடனே ஏய் கூலிப்படைகளா போங்க, இன்னும் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காப்புல சும்மா இருக்கீங்கன்னு அடிக்கிறாங்க. விஜய் ஒருவேளை விரக்தியில் இருக்காரோ, அதிமுக கூட்டணி நம்மளுக்கு கைவசம் வரல அப்படின்ட்டு? விஜய் எதுவாகவும் இல்லை, அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். விரக்தியிலலாம் இல்லை, அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். ஷூட்டிங்லேருந்து வந்த அப்புறம் தான் இந்த உலகம் வந்து அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்போதைக்கு அப்புறம் 2026 ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இருக்கார். 2026 கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. யார் கூட கூட்டணி? இருக்கிற சீமான் மட்டும்தான் இருக்கார் தனியாக. அவர் கூடயா? சீமான்னா சுயமான் தலைமை ஏற்றுக்கணும், பரவாயில்லையா? யார்? விஜய் சீமான் தலைமை ஏற்றுக்கணுமா? யாருண்ணா? ஆனால் அவர் பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தாங்கிறார் அவர். இவர் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அது விட்டுருங்க, எனக்கு வேறு கொள்கை சார். நம்ம உன் கொள்கை உன்னோட, என் கொள்கை என்னோட. தேர்தலுக்காக இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேரலையா? 2 பேர் கொள்கை என்ன அப்படி ஒன்றா? வேறு சேர்றோம். பொது எதிரி திமுக வீழ்த்தணும், இந்த ஆட்சியை மாற்றணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். சேர்ந்துட்டாங்களா? அந்த மாதிரி பொது எதிரி ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், ஆட்சிக்கு வரணும், சேர்றாங்க. யார் தலைமை? யார் முதல்வர் வேட்பாளர்? ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகாதா? அதில் கூட முதல்வர் வேட்பாளர் இருந்தார்ல, விஜயகாந்த் இருந்தார். அதே மாதிரி விஜய் இங்கே அதை எப்படி சீமான் ஏற்றுக்குவாரா? இதுக்கு ஒரு 8-10 தேர்தலில் தொடர் தோல்வியை சந்தித்தாலும் உறுதியாக நிற்கிறாரு. 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்காரு. உங்களை தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு அவர் இருக்கார், உங்களை முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு அவர் இருக்கார். அப்போ 4 முனை போட்டியா? அவ்வளோதான், 4 முனை போட்டி தான். பல விஷயங்களை விரிவாக பேசினோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலளிச்சமைக்கு நன்றி.